அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன். ஐ எம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, முட்டை சேர்க்காம வெள்ளைச்சீனி சேர்க்காம அரிசி மாவு, தேங்காய், நாட்டு சக்கரை வச்சு ஒரு சாஃப்டான அரிசி மாவு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்லாம் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நல்லா சாஃப்டான முட்டை சேர்க்காத அரிசி மாவு கேக் வந்து எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு இங்கே ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருட்களை அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 3/4 கப் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா நான் கெட்டியான புளிக்காத தயிர் வந்து 1/2 கப் சேர்க்குறேன். அடுத்து வாசனை இல்லாத எண்ணெய் வந்து 1/4 கப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்க்கலாம். அடுத்து 1/2 கப் பால் வந்து சேர்த்துக்கிறேன். நல்ல கெட்டியான பாலை காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1/2 கப் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக 3 ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்ல க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடுவோம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் மாவு பொருட்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிருவோம். நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம வந்து கொழுக்கட்டை இடியப்பம்லாம் செய்வோம்ல, அந்த மாவு தான் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து சேர்த்துடலாம். அடுத்து கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கட்டி விழாமல் நல்லா கலந்து விட்டுருவோம். அரிசி மாவு வந்து சீக்கிரமாக கட்டிப்பட்டுரும். அதனால் கட்டி விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு தேவைப்பட்டால் வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இங்கே மாவு வந்து கலந்துட்டுருக்கும் போதே ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன். நீங்களும் அந்த மாதிரி முதல்ல செஞ்சுருங்க மாவு கலந்துட்டுருக்கும் போதே. இப்போ பாருங்கள், மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வந்து 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது இந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு 1/4 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மிச்சம் வச்சுட்டு மீதி இருக்க பால் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா மீதி இருக்க அந்த 1 ஸ்பூன் பாலை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் ஒரே டைரெக்ஷனில் ஸ்லோவாக கலந்துட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அந்த 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பாலையும் ஃபைனலாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. நான் சொன்ன அளவுகள் படியே எடுத்துக்கோங்க. மாவோட பதம் வந்து நான் காட்டியிருக்கேன்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். மாவு கலந்துட்டுருக்கும் போதே அந்த தேங்காய், அரிசி மாவு, நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனோட வாசனைலாம் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம கேக் டின்னுக்கு வந்து சேர்த்துடலாம். நாங்கள் வந்து கேக் டின்னில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கேக் டின் இல்லை அப்படின்னா வீட்டில் உள்ள அடிக்கனமான பாத்திரம் எதுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து மாவு வந்து சேர்த்துடலாம். மாவு சேர்க்கும் போதே பாருங்கள், நல்லா மடிப்பாக நல்ல கெட்டியான தன்மையில் இருக்குது. இந்த அளவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து 2 தடவை தட்டி விட்டுருவோம். ஏர் பபுள்ஸ் இருந்தால் ரிமூவ் ஆகி வந்துடும். அதே மாதிரி கடாய் நல்லா சூடாகிருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு ஸ்டாண்ட் வந்து உள்ளே வச்சுக்கலாம். கை சுற்றாமல் பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கேக் டின் எடுத்து உள்ளே வச்சுருவோம். இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் நம்ம வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் 35 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷத்தில் பார்ப்போம். வெந்துருச்சுன்னா ஓகே, வேகலைன்னா எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 30 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வெந்து தான் வந்திருக்கு. இருந்தாலும் கேக்கோட நடுப்பகுதியில் ஒரு குச்சி விட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. அதனால் திரும்ப மூடி போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சு எடுத்துருவோம். இப்போ இது இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம்ல, அதாவது டோட்டலாக 35 நிமிஷம் வச்சுருக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம வந்து கேக்கில் வந்து குச்சி விட்டு பார்க்கலாம் ஈரப்பதம் இருக்கா என்னான்னு. ஈரப்பதம் இல்லை, கேக் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. டோட்டலாக லோ ஃப்ளேமில் நாம் 35 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ கேக் டின் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா ஆறிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். நான் மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், கேக் டின்னில் நம்ம மாவு சேர்க்கவே இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கூட ஒட்டியே வரல. நான் வந்து கரெக்டாக கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேக்கை வந்து திருப்பி போட்டிருக்கேன். ஏன்னா முன்னாடி வந்து கொஞ்சம் கிராக் விழுந்துருக்குல்ல, அதனால் கேக் வந்து அந்த மாதிரி கிராக் விழாமல் இருக்கிறதுக்கு சின்னதாக ஒரு டிப் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
நம்ம வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து தேங்காய் வந்து சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம ஏர் பபிள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆன பிறகு தான் நம்ம வந்து வைக்கணும். எனக்கு வந்து 1, 2 ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு. அதனாலேயும் கூட வந்து நம்மளுக்கு வந்து கேக் வந்து இந்த மாதிரி விரிசல் வந்து விழலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணும்போதே பார்த்தீங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு. கத்தி வச்ச உடனே நல்லா கேக்கில் இறங்குச்சு. அந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குது. வீடு ஃபுல்லாமே நல்ல வாசனையாகவும் இருக்குது. நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். கேக் வந்து எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம். அரிசி மாவு கேக் வந்து எந்த டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரா இருக்குங்க. நல்ல சாஃப்ட்டா இருக்கு. முக்கியமா மாவு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. அரிசி மாவோட பச்சை வாடை அடிக்கவே இல்ல. அதே மாதிரி இனிப்பும் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கு. நம்ம சேர்த்துருக்க அரிசி மாவு, நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல்லாம் நல்ல டேஸ்ட்ல இருக்கு. இதில வந்து நம்ம நெய் சேர்த்துருந்தா இன்னும் நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த கேக் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கும் செஞ்சு குடுங்க. நம்ம சேனல்ல நிறைய கேக் ரெசிபிஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த கேக்கும் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. சூப்பரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.